ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் குக்கிங் இன் தமிழ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். முஸ்லீம் ஸ்டைலில் ஒரு அருமையான கல்யாண தால்ச்சா தாங்க செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். தால்ச்சாவுக்கு ஒரு குக்கர் ஒன்று எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இந்த குக்கரில் நான் 150 கிராம் பருப்பை நல்லா அலசிட்டு நான் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம போட்டுடலாம். அதில் இப்போ இதோட நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மட்டன் எலும்பு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 150 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுருங்க. இப்போ இதோட ஸ்பெஷலே நமக்கு இந்த எலும்பு தான். இப்போ இதில் சின்ன வெங்காயம் நான் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் இதில் நம்ம போட்டுடலாம். இப்போ இதோட நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, அதையும் சேர்த்துக்குங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட நம்ம மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிட்டு இது நம்ம மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4 விசில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் பருப்பை 4 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். பருப்பும் நல்லா வெந்துருச்சு, எலும்பும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் காய்கறிலாம் நான் ஆட் பண்ண போகிறேன். நான் கேரட், கத்திரிக்காய், முருங்கைக்காய் இது 3மே நான் ஆட் பண்ணுறேன். நான் மிளகாய் தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பும் இதிலே சேர்த்துட்றேங்க. சேர்த்துட்டு இதில் என்ன பண்ணுறீங்க, நமக்கு சீக்கிரமாக குக் ஆகுறதுக்காக நான் சுடுதண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ சுடுதண்ணி நான் 1 செம்பு அளவு ஆட் பண்ணிக்கிறாங்க. அதாவது ரொம்ப நமக்கு தண்ணியாக இருக்கக்கூடாது. நமக்கு எப்படி சாம்பார் நம்ம திக்காக வைப்போமோ அந்த மாதிரி தான் இது வைக்கணும். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அடுப்பை ஆன் பண்ணி இதை வச்சிடலாம். நம்ம இந்த காயெல்லாம் நமக்கு வேகணும். இப்போ இதை வச்சு நான் 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், காய்கறி எனக்கு எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கடைசியாக ஒரு எலுமிச்சம்பழம் அளவு எடுத்து புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சம் நான் திக்காகவே கரைச்சிருக்கேன். இப்போ அதை நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதை நம்ம ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு புளியை ஊற்றிருக்கனால நம்ம என்ன பண்ணோம், இன்னும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் இதை நான் வச்சுக்கலாங்க. திருப்பி இதை நம்ம மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நமக்கு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம தாளிச்சிடலாங்க. இப்போ தாளிக்கிறதுக்காக நான் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு சின்ன கடாய் ஒன்று வச்சுருக்காங்க. இதில் நான் 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம். இதுக்கு கடுகு உளுந்து சேர்க்கக்கூடாதுங்க, வெந்தயம் தான் சேர்க்கணும். இப்போ வெந்தயம் பொரிஞ்ச உடனே நம்ம சின்ன வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுருங்க. இப்போ நமக்கு வெங்காயம் கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம கருவேப்பிலை போட்டுடலாம். ஒரு 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இதோட நம்ம மிளகாய் தூள் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். போட்டு லைட்டாக இதை நம்ம வதக்கிக்கலாங்க. இப்போ கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கிளறிட்டு இதில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கிறேங்க. ரொம்பவும் நல்லாயிருக்கும். நீங்கள் சாம்பார் வைக்கிறது போல் இந்த மாதிரி நீங்கள் எலும்பு தாளிச்சா வைங்க, ரொம்ப அருமையாக இருக்குங்க. இது பிரியாணிக்கெலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் நல்லாயிருக்கும். இது அவ்வளோதான். இப்போ நம்ம இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அதை ஊற்றிடலாம். பாருங்கள், இப்போ நான் வேறு பவுலில் மாற்றிட்டேன். இதில் நம்ம தாளிச்சதை இதில் கொட்டிக்கலாங்க. ஒரு அருமையான நமக்கு எலும்பு தாளிச்சா ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் சாதாரணமாக சாப்பாட்டுக்கும் சரி, ஏதாவது பிரியாணி இந்த மாதிரி சைடு செஞ்சாலும் சரி, எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நம்ம இப்போ கொஞ்சம் போல் மல்லித்தலை மேலே தூவிடலாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.